நீங்க வா அங்க வந்து உட்காரு அப்படின்னு கைய பிடிச்சு தர தரன்னு எடுத்து உட்கார வைக்கிறாரு. அந்த செயின போடுறாரு. இவளுக்கு சுத்தமாவே கம்ஃபர்டபுளா இல்ல. செயின போட்டு, நெனச்சத விட உனக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. பல்லார்னு கன்னத்துல ஒரு அற விடுவாளாம். இந்த ஆளு இவள கீழ தள்ளி விட்டுடுறான். இவ பேக்ல இருந்து சேஃப்டியா இருக்கட்டும்னு ஒண்ணு எடுக்க ட்ரை பண்ணுவா. கொஞ்சம் நிறுத்துன்னு சொல்றேன்ல, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எதுவும் பண்ண ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லி பலார்னு அறையறான். உனக்கு பெயின்னா புடிக்காதுல்ல? இப்ப பாரு அப்படின்னு சொல்லி இவன் தப்பா எடுக்க இன்னும் ட்ரை பண்ணதும், இல்ல வேணாம் என்ன விட்டுரு, என்ன மன்னிச்சுடு அப்படின்லாம் எவ்ளோ கெஞ்சுறான். அவன் கேட்கல. கரெக்ட்டா ஹீரோ என்ட்ரி குடுக்குறாரு. யார்ரா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஓல்டு மேன் நீயா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவ ஸ்டார்டிங்ல இருந்து ஓல்ட் மேன் அப்படின்னு தானே மென்ஷன் பண்ணியிருப்பா அவ. அதனால அப்படி கூப்பிட்டதும் இவன் செம்ம அடி அடிக்கிறான் போட்டு. நான் அவளோட மேனேஜர் கையடுறா நீ அப்படின்றான். இன்னுமே சரியா வாங்குன்னு வாங்குறான் ஹீரோ. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேக்குறியா? கொஞ்சம் நிறுத்து அப்படின்லாம் ஹீரோ இன்னொரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக என்ன பண்றானா, ஹீரோவோட கையெடுத்து அந்த பரதேசி மேனேஜர் வாயில வச்சு விரல உடச்சு விட்டுடுறான். இதுக்கப்புறம் உன்னை அந்த சைடு பார்த்தேன், அவகிட்ட தேவையில்லாம வச்சுக்கிட்டேன், உன்னை கொன்னுடுவான் அப்படின்றான். இந்த சீன் வேற லெவல்ல இருக்கும். நீ ஓகேவா அப்படின்னு கேக்குறான். உன்கிட்ட நான் எவ்வளோ சொன்னேன்ல, அவர் அடிக்காத விட்டுரு அப்படின்ட்டு, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? நாளைக்கு நான் எப்படி வேலைக்கு போவேன்? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ வேலைக்கு போறியா? வேற என்ன பண்ண சொல்ற? எனக்கு எல்லாமே தெரியும் இது மாதிரிலாம் இருக்காங்கன்ட்டு. ஆனா அடுத்த நாள் நான் எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சுட்டு என் வேலையை நான் பார்க்கணும். என்ன மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் இந்த ஊர்ல நிறைய பேர் வேலை கொடுக்கறதுக்கு என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? எனக்கு வேற ஒரு வேலை கிடைக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் இல்லாம நான் வாழறதுக்கே எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை பாத்துக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீ இங்க இருந்து கிளம்பு. நீ இப்படி பேசுறது எனக்கு என் மேலே எவ்வளோ பரிதாபமா ஃபீல் பண்ண வைக்குதுன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு கத்தி அழுதுகிட்டு இருக்கா. இவன் என்ன பண்றான்னா, அந்த சிஸ்டர் கொடுத்துருப்பாங்கல்ல, குட் பர்சன் யாரனா பார்த்தனா நீ குடு அப்படின்ட்டு, இவன் அதை வந்து டேபிள்ல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் நல்லா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோனோட ஒர்க் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு வரப்போ ஹீரோயின் வெயிட் பண்றா. நான் என்னோட ரிட்டையர்மெண்ட் பத்தி ரிப்போர்ட் பண்ணிட்டேன். பட் நான் குட்டா ஒன்றும் ஃபீல் பண்ணல. இந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீயாக இருந்தனா என்னை நீ வெளியே கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டதும் அமைதியாக இருக்கான். ஏன்னா நீ எதுவுமே சொல்ல மாட்ற, ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்துப்பேன்னு அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட. உன்னால் வெளியே கூட கூப்பிட்டு போக முடியாதா அப்படின்னு கேட்குறா. இல்லை நான் கூப்பிட்டு போகிறேன் போகலாம் அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் லாங் டிரைவ் போகிறாங்க. பீச்சில் போயிட்டு ரீச் ஆகுறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் சூப்பராக ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. விளையாடி முடிச்சுட்டு உட்காந்து இப்போ பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்போ ஹீரோ என்ன சொல்கிறா, எனக்கு பெருசாக அதில் குட் மெமரிஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எங்கள் அம்மாவோட ஃபேஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்க கூட இருந்தது, இந்த பீச்சில் வாக்கிங் போனதில் எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஓஷனை நோக்கி அவங்க